வணக்கம். கன்னிராசி நேயர்களுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் 15/5/2025 வியாழக்கிழமையில் வைகாசி மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. வியாழக்கிழமை என்று சொல்கின்ற பொழுது குரு பகவானுடைய நாளாக இருக்கின்றது. இந்த குரு பகவான் கன்னி ராசிக்கு 4-7 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்திலே இதுநாள் வரையில் திரிகோணத்தில் இருந்து கொண்டிருந்தவர் இனி வருகின்ற நாட்களிலே 10ஆம் இடத்திலே அமையப்பெற்று 4ஆம் இடத்தை மட்டுமல்ல உங்களுடைய 2ஆம் இடத்தையும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தை குரு பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கின்றது. உங்கள் கணவன் மனைவிகளால் எதிர்பார்த்த பொருளாதாரங்கள் உயர்வுகள் முன்னேற்றங்கள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த வைகாசி மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. அது மட்டுமல்ல கணவன் மனைவிகளால் கூட்டு தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் அற்புதங்களையும் உயர்வுகளையும் பெறுகின்ற ஒரு மாதம் இனி வருகின்ற நாட்களிலே 10ஆம் இடத்ததிபதியும் 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் 10ஆம் இடத்திலே இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது. தாய்மார்களின் ஆசிகள் கிடைக்கின்றது. அவர்களுடைய உதவி உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்களிலே ஒரு உன்னத உயர்வுகளை குரு பகவானுடைய பார்வை சொந்த நட்சத்திரம் என்பது அங்கே புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களும் அங்கே 10ஆம் இடத்திலே இருக்கின்றது. மட்டுமல்ல 3, 8 கூடையவர் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமும் ராகு பகவானுடைய நட்சத்திரமும் இருக்கின்ற காரணத்தினாலே ராகு பகவான் உங்களுக்கு கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருந்து அந்த 6ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்றதுனாலையும் தொழில் வேலைகளிலே மாற்றத்தையும் உயர்வுகளையும் எதிர்பார்த்த உயர்வுகளையும் ராகு என்று சொல்லக்கூடிய ஒரு பிரமாண்டத்தை பற்றி புதுப்பிக்கக்கூடியவரும் விரிவாக்கம் செய்யக்கூடியவரும் ராகு பெரிதாக்கக்கூடியவரும் கேது சுருக்கக்கூடியவரும் இதுநாள் வரையில் ராசியிலே இருந்து கொண்டிருந்து தடை தாமதங்களையும் ஏமாற்றங்களையும் அணிவித்துக் கொண்டிருந்த நேர்களுக்கு இனி இந்த வைகாசி மாதத்தில் இருந்து உங்களுடைய புதன் பகவான் 8ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருந்தவர் திரிகோணத்திற்கு வைகாசி 10ஆம் தேதி மாறப்போகின்றதும் 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் இடத்திலிருந்து வைகாசி 18ஆம் தேதி உங்களுடைய 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை தனவாக்க குடும்பஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி மறைந்து நிறைந்த பலனை தருகின்ற ஒரு அற்புத பயிற்சிகள் என்பது இருக்கின்றது. ராகு கதிகளின் பயிற்சி என்பது கன்னிராசிக்கார நேர்களுக்கு ராகு பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருந்தவர் உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு கும்பராசிக்கு கன்னிராசிக்கு வைகாசி 7ஆம் தேதி வரப்போகின்றார். கேது பகவான் வைகாசி 7ஆம் தேதியில் இருந்து உங்களுடைய கன்னி ராசியிலே இருந்து கொண்டிருந்தவர் 12ஆம் இடத்திற்கு செல்ல போகின்றார். ராகு கேதுகளின் பயிற்சி என்பது உங்களுடைய கன்னி ராசிக்கு 6-12 செல்கின்றது. சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருந்தவர் வைகாசி 18ஆம் தேதி உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்திற்கு வரப்போகின்றார். 8ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருந்த ராசிநாதன் கன்னி ராசி அதிபதி திரிகோணத்திற்கு வைகாசி 10ஆம் தேதி செல்ல போகின்ற செவ்வாய் பகவான் 3, 8 குடையர் வைகாசி 24ஆம் தேதியிலிருந்து 12ஆம் இடத்திற்கு வரப்போகின்றார். நீச்சத்தில் இருந்து கொண்டிருந்த செவ்வாய் பகவான் முயற்சி சனாதிபதி 12ஆம் இடத்திலே வரப்போகின்ற கிரகங்களில் பயிற்சியாக இந்த வைகாசி மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையிலே கன்னிராசிக்கார நேர்களுக்கு தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி கேந்திர ஸ்தானங்களிலேயும் பஞ்சமாதிபதி ருணரோண சத்ரு ஸ்தானாதிபதி சனி பகவான் சுக்கிர பகவான் ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் வைகாசி ஆரம்பத்தில் இருந்தாலும் வைகாசி 7ஆம் தேதியிலே ராகு பகவான் 6ஆம் இடத்திற்கு வருகின்றதும் அதைத் தொடர்ந்து ஏற்கனவே சொல்லிவிட்டேன் கிரகங்களில் சஞ்சாரம் என்பது சுக்கிர பகவானும் 18ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு செல்ல போகின்றார். 2ஆம் இடத்தை பார்க்க சொல்ல பார்வை கிடைக்கின்றது. குடும்ப ஸ்தானங்கள் வலுப்பெறுகின்றது. அது மட்டுமல்ல சுக்கிரனும் குரு பகவானும் 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது பொருளாதாரத்தில் நல்லதொரு மாற்றங்களை இனி வருகின்ற நாட்களிலே சுக்கிர பகவான் பாக்கியாதிபதியும் குரு பகவான் 4-7 குடையவரும் இங்கு 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவிகளால் நல்லதொரு ஒற்றுமைகளையும் ஆதரவுகளையும் உயர்வுகளையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு. தொழில்களிலே மேன்மைகளை அடைகின்றீர்கள். 10ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடம் வருகின்ற காரணத்தினாலே ராசிநாதன் திரிகோணத்தில் வரப்போகின்ற அமைப்பு. அது மட்டுமல்ல விரையாதிபதியும் 9ஆம் இடத்திலிருந்து முயற்சி சாணத்தை பார்க்கின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. கன்னி ராசியை பொறுத்தவரை பாக்கியாதிபதி கேந்திர ஸ்தானங்களிலே இதுநாள் வரையில் உச்சமாக இருந்தது என்பது இந்த மாத பிற்பகுதியில் இருக்கின்ற காரணத்தினாலே மாதத்தில் முற்பகுதியில் நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு சுக்கிர பகவான் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்ற சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் விரைய செலவுகளுக்கு நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே சுபகாரியங்கள் நடத்துகின்றதற்கு பொருளாதாரத்திலே 4ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று கணவன் மனைவிகளாக இருந்தாலும் நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்றது.
இந்த 4 கூடியவர் 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை சொந்த வீட்டை பார்க்கின்றார். அது மட்டும் இல்லை, தேவகுருவும் அசுரகுருவும் 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இது நாள் வரையில் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பொருளாதாரத்தில் வாக்குகளிலே உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து இந்த மாதங்களிலே கண்டிப்பாக இரு கிரகங்களின் பார்வை உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே கன்னிராசிக்கார நேர்களுக்கு கிடைக்கின்ற காரணத்தினாலே குடும்பஸ்தானங்கள் வலுவாக இருக்கின்றது. உங்களுடைய வாக்குகளிலே அற்புதமான ஆன்மீக சிந்தனைகளும் உயர்வுகளும் பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற 10ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்தில் இருந்து 9ஆம் இடம் வரப்போகின்றது என்பது ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்கின்றது. 8ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சில தேவையில்லாத பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருந்த நிலையில் இனி வருகின்ற நாட்களிலே 3 கூடியவர் 12ஆம் இடத்திலே மறைய போகின்ற பொழுது விபரீத ராஜயோகங்கள் இனி வருகின்ற நாட்களிலே கன்னிராசிக்கார நேர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரை கன்னிராசிக்கார நேர்கள் சுகஸ்தானம் 4ஆம் இடம் பலமாக இருக்க போகின்ற ஒரு அமைப்பு குருவின் அனுகிரகம் கிடைக்கின்றது. குருவின் 5வது பார்வை என்பது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே விழுகின்ற பொழுது குழந்தைகளால் படிப்புகளிலே நல்லதொரு சிந்தனைகள் மேன்மைகள் வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. 6ஆம் இடத்தில் வேலை கிடைக்காத நேர்களுக்கு வேலை கிடைக்கின்ற ஒரு அமைப்பாகவும் இருக்க போகின்றது. 10ஆம் இடத்ததிபதி திரிகோணத்தில் வரப்போகின்ற பொழுதும் தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தையும் அழகுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்பது 10ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்திலே இருக்கின்றதும், அங்கே பொருளாதாரத்திலே 8ஆம் இடத்ததிபதி 2 கூடியவர் குடும்ப பாக்கியாதிபதி 8ஆம் இடத்திலிருந்து மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு சிலருக்கு இங்கே குரு சுக்கிரனும் 2ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பு கன்னிராசிக்கார நேர்களுக்கு மிகவும் நல்லதொரு மாற்றத்தை இந்த வைகாசி மாதங்களிலே கன்னிராசிக்கார நேர்களுக்கு குடும்பஸ்தானம் பலமாகவும் முயற்சி சாணம் இதனால் வரையில் தடை தாமதம் பயங்கள் ஏமாற்றங்கள் சகோதரர்களால் மனக்கசப்புகளை சந்தித்துக் கொண்டிருந்த நேர்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே அந்த சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு பலமாக அமைய பெறுகின்ற இந்த மாதம் அற்புதத்தை வாரி வழங்குகின்ற ஒரு அமைப்பு. பூர்வ புண்ணியாதிபதி 5ஆம் இடத்ததிபதியும் 6ஆம் இடத்ததிபதி கேந்திர ஸ்தானங்களிலே இருந்து ராசியை பார்க்கின்ற சுக்கிர பகவானும் இங்கே சேர்ந்து பார்க்கின்ற அமைப்பு அற்புதமான உங்களுடைய குழந்தைகளால் நல்லதொரு மாற்றத்தை அடைய பெறுகின்ற ஒரு அமைப்பும் இங்கே இருக்கின்றது. ராசிநாதன் பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதத்திலே கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. விரையாதிபதியும் புதன் பகவானும் 9ஆம் இடத்திலிருந்து சேர்ந்து முயற்சி சாணத்தை பார்க்கின்ற பொழுது நடக்காத காரியங்கள் நடத்தி வைக்கின்றதற்கும் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகளிலே அற்புத உயர்வுகளை கன்னிராசிக்கார நேர்கள் இனி வருகின்ற நாட்களிலே இந்த வைகாசி மாதங்களில் சுபமங்கலமான மாதங்களிலே சுப விசேஷம் வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. இந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு ஹோமத்தின் நெருப்பு போன்ற தனுசு ராசி. வீடு வாகனங்களிலே எந்த நேரமும் தெய்வ கடாட்சம் பொருந்திய ஒரு ராசி. இந்த கன்னிராசிக்கார நேர்களுக்கு 4ஆம் இடம் தனுசு ராசி என்று சொல்லக்கூடிய தனுசு அதிபதி இந்த ஹோமத்தின் நெருப்பின் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய வீடுகளிலே தெய்வ கடாட்சம் பொருந்தி பெரியோர்களின் ஆசி கிடைக்கப் பெறுகின்றது. குழந்தைகளால் நல்லதொரு மாற்றங்களும் கொடுக்கின்றது. இங்கே உங்கள் குலதெய்வங்களால் அருள் கிடைக்கப் பெறுகின்ற ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் அற்புதமான ஒரு யோக பலன்களை 11ஆம் இடத்ததிபதி சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் இருந்து இந்த மாதம் என்பதும் சூரிய பகவானும் ஒன்றுக்கொன்று இங்கே விரையாதிபதியும் 11ஆம் இடத்ததிபதியும் பார்க்கின்ற பொழுது திரிகோணத்திலே இருக்கின்றதுனாலே நல்லதொரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு பஞ்சமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மாதங்களிலே சுப விசேஷம் சுப நிகழ்வுகளிலே விமரமாகவும் வெகு விமர்ச்சியாகவும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி இந்த வைகாசியிலே சகலவிதமான யோக பலன்களை சுபகாரியங்கள் சுப நிகழ்வு கண்டு ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்பது கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. குருவின் தேவகுரு அசுரகுரு பொருளாதாரத்திலே நல்ல உயர்வுகளை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. ஒரு சிலருக்கு லாட்டரி யோகங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் 6ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்திலே இருக்கின்றதும் 8ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலும் ஒரு சிலருக்கு லாட்டரி யோகங்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு நல்ல மாற்றத்தை கன்னிராசிக்கார நேர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே நவகிரகங்களில் சஞ்சாரம் என்பது குருவின் அனுகிரகமும் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கின்றதும் 2ஆம் இடத்ததிபதியும் பாக்கியாதிபதியும் 12ஆம் இடத்திலே மறைந்து பார்க்கின்ற பொழுது பெரும்பாலருக்கு லாட்டரி யோகங்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு கன்னிராசிக்கார நேர்களுக்கு பரிபூர்ணமாக இந்த வைகாசி மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்ற பொருளாதாரத்தில் உன்னத உயர்வுகளை கண்டிப்பாக அதிகமாக இல்லை என்றாலும் கூட ஓரளவிற்கு பொருளாதாரத்தில் உன்னத நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பு கன்னிராசிக்கார நேர்களுக்கு இந்த வைகாசி மாதங்களிலே கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. நேர்களே, நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு
மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.